السلام عليكم ورحمة الله وبركاته. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول لا حول ولا قوة إلا بالله. حي على
محمد رسول الفضيلة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والمحكم التنزيل العليم: أعوذ بالله من الشيطان الرجيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவன் நமக்கு ஏவிய காரியங்களில் ஒன்றான ஜும்மாவை, அதிலும் அல்லாஹ் குர்ஆனில் சிறப்பித்து கண்டித்து கூறியிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ் வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள், வாருங்கள் சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனத்தை சொல்லும்போது தாலிக்கும் கைருல் லக்கும், இது உங்களுக்கு சிறந்ததுங்கிறான். இது மிரட்டல் வார்த்தை. ஏன்னு சொன்னா, யூதர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், சனிக்கிழமை வணக்க வழிபாடுகளுக்கு நாளாக ஆக்கினான். அவன் அது என்ன செஞ்சாங்க, அவங்க மீன் பிடிக்கிறத செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வணக்க வழிபாடு செய்யணும்னு சொன்னால் அவங்க அது ஐடியா பண்ணி முதல் நாளே செஞ்சாங்க, பள்ளத்தை பிரித்து மீனை வர வச்சு மறுநாள் பிடிச்சாங்க, தந்திரமாக செஞ்சாங்க. அதுக்கு அல்லாஹ் என்னன்னா, நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆகிவிடுங்கள். ஏன் காரணம், உங்களை சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்கன்னு சொன்னால் வியாபாரத்தை விட்டுட்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கண்ணா. வியாபாரத்தை விட்டுணும் சனிக்கிழமை முழுசா. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு வெள்ளிக்கிழமை என்று பாங்கு கொடுக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விட்டு வாருங்கள், தொழுகை முடிந்த உடனே பூமியில் பறந்து திரிந்து அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கிறான். நம்மளுக்கு கொடுத்த சிறப்பு இது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், உள்ளூரில் வியாபாரம்லாம் பண்ணுறது இல்லை. இப்போ பெரும்பாலான எல்லாம் வெளிநாடு சபராலேயே வீட்டில் இருக்கிறவங்க இமாம் மிம்பரில் ஏறினதுக்கு முன்னாடி வரணும், மலக்குமாரை பதிவு செய்வாங்க. இமாம் மிம்பரில் ஏறினதுக்கப்புறம் ஏடுகளை சுருட்டிட்டு உள்ளே வந்துடுவாங்க, இமாம் என்ன சொல்கிறாருன்னு குறிப்பிடுறது. ஒருத்தர் இது மாதிரி தாமதமாக வந்துக்கிட்டே இருக்கான்னு சொன்னால் கரும்புள்ளி குற்றப்படும். கரும்புள்ளி அவனுடைய உள்ளத்தில் குத்துவாங்க, அது பெருசாகிக்கிட்டே போயிடும். அப்போ ஜும்மாவை பற்றி நிறைய சொல்லலாம். ஜும்மாவுடைய தினத்தன்று கையில் எதையும் எடுத்து விளையாட கூடாது. ஒரு பாய் போட்டுருந்தாங்கன்னா பாய் குச்சி உடைக்கக்கூடாது. அடுத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் பேசாதேன்னு சொன்னாக்க நம்முடைய ஜும்மா வீணாக போயிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம வர்றதுக்கு தாமதிக்கிறோம். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுவீர்கள். யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஆனால் சஹாபாக்களை பார்த்து, ஆனால் நம்ம என்ன செய்யறோம், மக்காவுடைய காஃபிர்களை நம்ம பின்பற்றுறோம். எப்படி, அவனுடைய தன்னுடைய வேளாண்மையிலிருந்து வரக்கூடிய தானியங்களை 2 பங்கா போடுவான். ஒரு பங்கு சாமி சிலைகளுக்கு, இன்னொரு பங்கு அல்லாஹ்வுக்கு வைப்பான். அவனுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால், விருந்தாளி வந்துட்டாலோ அல்லாஹ்வுடைய பங்குலேருந்து எடுப்பான். அந்த தானியங்களை அல்லாஹ்வுடைய பங்குலேருந்து எடுத்துக்குவான். சாமி சிலைகளுக்கு வைக்கப்பட்ட பங்குலேருந்து எடுக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் சாமி சிலையை குற்றம் பிடித்து விடுமாம். இது குர்ஆன்ல இருக்குது. இப்போ அல்லாஹ் பிடிக்க மாட்டானா? அப்போ அல்லாஹ் என்ன செய்யலாம், ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கன்னு சொல்றான். நம்ம அந்த 12 மணியில 2 மணி 1:30 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் கொடுக்கறதுக்கு கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. தாலிக்கும் கைருல் லக்கும், இது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு என்ன செஞ்சுவேன், யூத கிறிஸ்தவ என்ன பண்ணணும் அதே மாதிரி பண்ணிடுவான்னு அர்த்தம். இதில் நம்ம கைருல் லக்கும் சொன்னா சிறந்ததுன்னு சொன்னா நம்ம நினைச்சுக்கணும், நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மிரட்டல் தொனி இருக்குது. அதுல இந்த மாதிரி ஆயத்துக்களை நம்ம இது சார்பா வேற என்ன ஆயத்து சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் இனி வரும் காலங்களில் ஜும்மாவுடைய தினத்திற்கு 12 மணிக்கெல்லாம் உள்ள வந்துடணும். குர்ஆன்ல சொல்லுவாங்க, ஹதீஸ்ல ஆயத்துன்னு சொல்லுவாங்க, முக்கியமான விஷயமா இருக்கும், நம்ம தவறுல இருப்போம், அந்த தவறை திருத்திக்கணும். வந்திருக்கக்கூடியவர்கள் பல கருத்தை உடையவர்கள் வந்திருப்பீங்க, பல கருத்தை இருக்கீங்க, நம்மளுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இந்த ஆயத்துல வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும், ஒரே கூட்டம் தான். நன்மையின் பக்கம் அழைக்கணும், நன்மையை ஏவணும். நன்மைக்கு பக்கம் அழைக்கணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். தடுக்கும்போது பிரச்சனை எல்லாம் வரும். அந்த தீமையை செஞ்சுட்டு இருக்காங்களே, தீமை செய்யலாம். அவங்க பீடி குடிக்கிறதோ சிகரெட் குடிக்கிறது கிடையாது. மார்க்கம் என்ற அடிப்படையில் எதை செய்தால் நம்ம சொர்க்கம் செல்வோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் நாம தடுக்கும் போது அவர்கள் நம்ம அடிப்பாங்க, திட்டுவாங்க, கேவலமா பேசுவாங்க. தடுக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகள் தடுக்கணும். உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அந்த அவர்கள் தான் ஹுமுல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எடுக்கணும்.
இப்ப இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். மறுமை நாளில் நரகவாசிகள் நரகத்தில் தள்ளும் போது அல்லாஹ் கேட்பான், என்னுடைய குர்ஆனை முழுமையாக ஆராய்ச்சி செய்யாமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? சூரத்தில் கஹஃப் நம்ம ஓதி பார்த்துட்டு இருக்கோம். அல்லாஹ் கேட்கிறான், நபியே நான் உனக்கு அவனை அறிவித்து தரட்டுமா? செயல்களில் நஷ்டமடைந்தவனை உனக்கு அறிவித்து தரட்டுமான்னு கேட்கிறான். செயல்களில் நஷ்டமடைஞ்சவன் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? தான் நல்ல காரியங்கள் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறான். தொழுகை, வணக்க, வழிபாடு, தான தர்மங்கள் எல்லாம் செய்யலாம். மறுமை நாளில் கதிம்னா இலாமா அமினு அவன் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்தான நன்மைகள் அதன் பக்கம் நாம் திரும்புவோம். ஹபா மன்சூரா, அதை புழுதியாக ஆக்கி காத்துல பறக்கடிச்சிருவேங்க அவன் செஞ்ச நன்மைகளை. இப்ப அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமான்னு பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொருத்தர் சொல்லும்போது, ஒரு மனிதன் தான் முற்படுத்தியதை சரிபார்த்து கொள்ளட்டும். அங்க போய் யாரெல்லாம் அது செஞ்சனே இது செஞ்சனே எல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்ப இங்கே இருக்கும்போது ஒரு பாஸ் விசா ஒன்று வருது அரபியில, பள்ளிவாசி இமாம் தோறும். இதுல ராயின்னு போட்டிருக்கு. ராயின்னா ஆடு மேய்க்கிறவங்க சொல்லுவாங்க, ராயினா டிரைவருக்கு சொல்லுவாங்க. இது எந்த ராயின்னு கேட்கறமா இல்லையா? இல்லை இதுல ராயின் தான் போட்டிருக்கு. ஆடு மேய்க்கிறவங்க சொல்லலாம், டிரைவரும் சொல்லலாம். நீங்க அங்க போய் டிராவல்ஸ்ல போய் பாருங்க, 4-5 பேர் போய் பார்க்கணும். ஏன் இங்கே 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டு போய் அங்கே திரும்பி வர முடியாது? கடனை உடனே வாங்கிட்டு போகும். இதெல்லாம் நம்ம கண்ணுங்கிறது தான் இருக்கும். துபாய் சரியில்லைன்னா திரும்பி வர முடியும், அங்கேருந்து எஸ்கேப்பும் ஆக முடியும். ஆனால் மறுமையை நோக்கி நம்ம போகும்போது திரும்பி வரவே முடியாது, எஸ்கேப்பும் ஆக முடியாது. அதை பற்றி நம்ம சரி பார்த்தோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, நீங்கள் முற்படுத்தி சரி பார்த்துக் கொள்ளுங்க. இது ஒரு விஷயம். அப்போ ஒரு கூட்டம் தான் இருக்கணும், பல பிரிவாக இருக்கிறாங்க. அந்த பல பிரிவுல எந்த பிரிவு சரின்னு பார்க்கணும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை இடுமாங்க. பாத்திரம் அறிந்து பிச்சை இடுங்க. நம்ம பல அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளுக்கு யாருக்காவது நம்ம 10 ரூபாய் 100 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறோம், சந்தா கொடுக்குறோம்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா அவங்க ஏதாவது கருத்தை சொன்னாங்கன்னு சொன்னா நம்ம அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவோம். அவங்க என்ன சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் சொல்றாங்களா வேற எதுவும் சொல்றாங்களான்னு பார்க்கணும். ஏன் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அவங்க இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் ஹதீஸை தான் மக்களுக்கு சொல்வார்கள். ஆனால் நரகத்தின் வாசல்களில் நின்று கொண்டு அவர்கள் மக்களை சொர்க்கத்திற்கு அழைப்பார்கள். அவங்க சொல்லக்கூடிய கருத்து எதுல இருக்கும்? குர்ஆன் ஹதீஸ்ல தான் இருக்கும். அவங்க அழைக்கிறதுங்க நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அப்ப நாம் தான் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். மறுமை நாள்ல யா அல்லாஹ் இவங்க என்ன வழிகெடுத்துட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. சைத்தானை நோக்கி மக்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இந்த சைத்தான் தான் என்ன வழிகெடுத்தான். அதுக்கு சைத்தான் என்ன சொல்லுவான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, நான் உங்களை வழிகெடுக்கல, நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க வந்துட்டீங்க, அவ்வளவுதான், உங்க மேல எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல போய் சொல்றானா? அப்ப சைத்தானே இப்படி சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, அனா அகாஃபுல்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன்ங்கறான். யாரு? இப்லீஸ் சொல்றான். இதெல்லாம் நம்ம குர்ஆன்ல முழுசா படிக்கணும் என்றாலும் இப்போ ஒரு தலைப்புக்கு வந்துடும். ஜும்மானா ஒரு தலைப்பு இருக்கணும். இஸ்லாத்தின் முன்மாதிரிகள், அல்லாஹ்வின் சான்றுகள், அல்லது அல்லாஹ்வுடைய சான்றுகளும் இஸ்லாத்தின் முன்மாதிரியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சாலிஹ் நபியை சொல்றான். சாலிஹ் நபியை அவருடைய சமுதாயத்துக்கு நாம் அனுப்பினோம். அவர் நபின்னு சொல்றார். தாவா பண்ணும்போது, நீ நபியா இருந்தா எங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை காமிக்கணும், அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு வரணும். ஒவ்வொரு நபிமார்களும் அற்புதத்தை கொண்டு வந்தாங்க. நீ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றல, எங்களுக்கு ஒரு பெண் ஒட்டகம் வேணும், பால் தரக்கூடிய ஒட்டகம் வேணுங்கிறாங்க. பெண் ஒட்டகம் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது நான் கொடுப்பேன். அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அவங்க அழிச்சிருவேங்கிறான். கொடுக்கும் போதே அந்த ஒட்டகத்தை அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறான்? இது சோதனைக்கான ஒட்டகம், சாலிஹே பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதுன்ட்டு. இந்த ஆயத்தால் அல்லாஹ் அப்படியே சொல்றான், சோதனை. குர்ஆன்ல இன்னொரு சொல்லும்போது, ஜஅல்நாக்கும் லிபாதுக்கும் லிபாதின் ஃபித்னா தஸ்பிரூன், உங்களை ஒருவருக்கொருவர் சோதனையாக படைத்திருக்கிறோம், பொறுமையாக இருப்பீர்களா அப்படிங்கிறான். உலகத்தில் பல பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவுலாம் வரும். இதுக்கெல்லாம் நம்ம பொறுமையா இருந்து சொன்னா மறுமையினால சொர்க்கம் கிடைக்கும். தொழக்கூடிய தொழுகையோ நோம்போ ஜக்காத்தை நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது 2வது சூரா 177வது வசனத்தை சொல்றான், லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிக் வல் மக்ரிப், நீங்க மேற்கு நோக்கிய கிழக்கு நோக்கிய தொழுகிறீங்களே திட்டமா நன்மையே கிடையாதுங்கிறான். இப்போ ஹஜ் வரப்போகுது, தமிழ்நாட்டில் தொழுதோம், நன்மையே கிடையாதுன்றான். வலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்ன தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ். முன்னாடி இடம் இருக்கு நிறைய, முன்னாடி வாங்க, இல்ல முன்னாடி இருக்கு. மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேணுங்கிறான். அடுத்தது வரக்கூடிய ஹஜ்ஜில் ஆட இருக்க போறோம். அதுல சொல்லும்போது லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடு மாடுகளுடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிருந்து அல்லாஹ்வை சென்றடைவது தக்வா, இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைங்கிறான். ஆதமுடைய மகன் ஒருத்தன் கொலை செஞ்சுக்கிட்டான், தெரியும் எல்லாத்துக்கும். அது ஏன் கதை வேற வச்சிருக்காங்க, திருமண விஷயம் அப்படி கிடையாது. ஆதமுடைய மகன் 2 பேரும் குர்பானி கொடுத்தான். ஒரு குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கிட்டா, இன்னொருத்தரோட குர்பானியை ஏற்றுக்கொள்ளவில்லை.
யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் சொன்னான் நான் உன்னை கொலை செய்ய போறேன்னா. அதுக்கு அவன் சொன்னான் யாரிடத்திலிருந்து அல்லாஹ் நன்மை ஏற்றுக்கிறான் தெரியுமா? இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் நன்மைகளை ஏற்றுக்கொள்வதெல்லாம் மினல் முத்தகீன். அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார்களோ அவற்றிலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கிறான். லை யனாலுல்லாஹ லுஹூமுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். லை யனாலுல்லாஹ லுஹூமுஹா, அல்லாஹ்வை உங்களுடைய இறைச்சியோ வலா திமாஹுவா ரத்தமோ சென்றடைவதில்லை, மாறாக வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், அல்லாஹ்வை சென்றடைவது உங்களிடம் இறைச்சம் தான் சொல்றான். சூரத்து ரஹ்மான் ஓதுறத கேட்டிருப்போம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அப்படின்னு ஃபபிஐயா லா ரப்பிக்குமா கذிபான் வந்துகிட்டே இருக்கும். அதுல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் வலிமன் காஃப மகாம ரப்பி ஜன்னத்தான். எவன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கணும்னு பயப்படுகிறான் அவனுக்கு 2 சொர்க்கம்ங்கறான். பயப்படுறவனுக்கு 2 சொர்க்கம். அப்ப பயப்படுறவனுக்கு 2 சொர்க்கம்னு சொன்னா பயத்தோடு சேர்ந்து அமல் செஞ்சு எவ்வளவு சொர்க்கமா இருக்கும். அப்ப பயத்துல என்ன வருது? ரமலான்ல நம்ம படிப்பினை பெற்றோம். ரமலான்ல படிப்பினை பெற்றோம். படிப்பினையில என்ன? நோம்பாளி ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஒருத்தர் வாதம் பண்றாரு, சண்டை போடுறாரு, பிரச்சனை பண்றாரு. அல்லாஹும்ம இன்னி ஸாயிம், நான் நோன்பு வச்சிருக்கேன், பேசாத போயிட்ட, சண்டை போடாத அப்படி சொல்லணும். 30 நாள் அவர் பிரச்சனைகளை சந்திக்கும் போது இப்படி சொல்லும் போது ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்தில் அவர் பிரச்சனை பண்ணுவாரா யார்ட்டையாவது? நம்ம எல்லாமே நோன்பு வைக்கிறோம். நோன்பு எதுக்கு வைக்கணும்? தத்தக்கூல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாதாரி ஆவதற்காக. நீங்க குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் சரி தக்வாவை தான் அல்லாஹ் முன்னிலைப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு அஞ்சணும். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். எவன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கணும் பயப்படுகிறானோ தனிமையில அந்தரகத்துல. முதலாளி விட்டுட்டு போயிருக்கிறாரு, எந்த விஷயமா இருந்தாலும் பல விஷயங்கள் இருக்குது. அடுத்தவர்த்த பத்தி புறம் பேசுறது. ஒருத்தர் இல்லையா அவரை பத்தி பேசவே கூடாது. அவரை பத்தி சின்ன வார்த்தை வந்து தொழுதுட்டு போறாருன்ற காய்ச்சி தொழுவ சரியில்லை, என்ன இதெல்லாம் தொழு, இந்த தொழுகை நல்லா தேவையா, என்ன தொழுகிறாரு, தொழுவு கூட தேவையில்லை தெரியல அப்படின்னு சொன்னா கூட நம்முடைய தொழுகை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நன்மையை தூக்கி அவருக்கு போட்டுருவோம். நம்மள்கிட்ட ஒழுங்கா இல்லைன்னு தொழுகை அவருடைய பாவத்தை தூக்கி நம்ம தலையில போட்டு நம்மளை நரகத்துக்கு அனுப்பிச்சிருவோம். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, முஃப்லிஸ் உங்களுக்கு தரித்திரம் முடிச்சவனுக்கு தெரியுமாண்டாங்க. தரித்திரம் முடிச்சவன் யாரு சொன்னா, யாரிடத்தில் உண்ண உணவில்லையோ உடுக்க உடை இல்லையோ இருக்க இடம் இல்லையோ அவன் தான் தரித்திரம் முடிச்சவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவன் கிடையாது, மறுமை நாளில் நிறைந்த நன்மையோடு வருவான். மறுமை நாளில் நிறைந்த நன்மையோடு வருவான். அடுத்தவனுக்கு புறம் பேசியிருப்பான், குறை கூறியிருப்பான், கோல் சொல்லியிருப்பான், அவதூறு சொல்லியிருப்பான், அடுத்தவனுடைய காசை தின்றிருப்பான் ஹராமான முறையில். அவனுக்கு நன்மையெல்லாம் பிடுங்கி கொடுப்பான். கடைசியில் நன்மை இருக்காது. வருவான் யாரெல்லாம் எனக்கு மோசடி பண்ணிட்டான் அப்படி போய் நன்மை இல்லை. இவன் பாவத்தை தூக்கி அவன் தலையில போட்டு இவனை காலை பிடித்து நரகத்தில் வீசுவான். நிறைந்த நன்மை உள்ளவன். அப்ப இஸ்லாத்திலிருந்து தொழுது வணங்கி இருந்தால் சொர்க்கம் போயிட முடியாது, நற்குணங்கள் இருக்கணும். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய நற்செயல்கள் பிரயோஜனம் கிடையாதா? நீங்க தொழுகை வணங்குறீங்க, அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையா? என்னுடைய இதுதான். அல்லாஹ்வுடைய கருணை யார் மீது பட்டதோ அவங்க தான் சொர்க்கம் போக முடியாது. நம்முடைய நற்செயலோ தொழுகையோ நோம்போ நம்மளுக்கு சொர்க்கம் கொண்டு செல்லாதுன்னாங்க. அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் பார்க்கணும். அப்ப இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஒரு ஜமாத்தோடு இருக்கணும். அது எந்த ஜமாத்து நம்ம தேடணும். வல்துக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சொல்றா. உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அந்த வெற்றி பெற்ற கூட்டம் எந்த கூட்டம் தேடணுமா வேணாமா? தேடுறதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுது ஹாயுலாய் கௌம், என்ன இந்த கூட்டம் இப்படி இருக்காங்க, லா யஃகவுன் ஹதீஸா, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாம இருக்காங்களேங்கிறான் குர்ஆன். நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் நம்மள பேசுற மாதிரியே இருக்கும். அந்த அடிப்படையில் இப்ப என்ன செய்வோம், இஸ்லாத்தின் சான்றுகள். அப்ப எப்படி நம்ம ஒரு மார்க்கத்தை ஒரு ஜமாத்தை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி ஒரு கொள்கையை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி அது உறுதியா இருக்கிறதுங்கிறது நம்ம நபிமார இந்த விஷயத்துல பார்க்க முடியாது. நபிமார பார்க்காம அல்லாஹ் பெண்களை உதாரணமா சொல்கிறான். எப்படி சாலிஹ் நபிக்கு பெண் ஓட்டத்தை கொடுத்தானோ அதே போல் பெண்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். படைச்சிட்டு என்ன சொல்றான், ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஜஅல மின்ஹா ஸௌஜஹா லியஸ்குன இலைஹா. அல்லாஹ் தான் உங்களிலிருந்து உங்களுக்கு ஜோடியை படைத்தான், நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காக படைத்தான்ங்கிறான். அந்த மன நிம்மதி பெறக்கூடிய பெண்களை எப்படி அல்லாஹ் உறுதியா படைச்சிருக்கான்னு பார்ப்போம். அது அல்லாஹ்வுடைய சான்றுங்கிறான். அவனிடத்துல உங்களுக்கு இடையில அன்பையும் பாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். சிந்திக்கிற சமுதாயத்துக்கு இதுல ஆதாரம் இருக்குங்கிறான். இப்ப பார்க்கணுமா வேணாமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒருத்தர் சொல்லும்போது வரவல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன்
ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் ஒரு பெண்ணை உதாரணமாக கூறுகிறான். நீங்க எப்படி ஈமான் கொள்ளணும், எப்படி உறுதியா இருக்கணுங்கிறது. இது காலத்து ரப்பிபினி எந்த கஃபில் ஜன்னா, என்னுடைய ரிவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை கட்டி வனஜினி மின் ஃபிரௌன அமலிஹி. மூசா நபி போய் சொல்றாரு ஃபிரௌன்ட்ட, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கிறான். அவன் சொல்றான் ஆனா ரப்புக்கும் அல்லா, நான் தான் மிகப்பெரிய கடவுளுங்கிறான். என்னை தவிர வேற யாராவது நீ கடவுள்னு நினைச்சேன்னு சொன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேங்கிறான். யார்? மூசா நபிய. பயப்படுறான், அசாவை தூக்கி போடுறாரு, பாம்பா மருந்து பயப்படுறான், எல்லாத்துக்கும் பயப்பட்டவன். அப்ப அவன் மனைவி எப்படி பயப்படுவா ஃபிரௌன்ட்ட? நல்ல ஒரு மன்னனவன், மன்னாதி மன்னனவன். அவன் என்ன சொன்னான்? ஆனா ரப்புக்கும் அல்லா, நான் தான் மிகப்பெரிய கடவுள்னு சொன்னான். அவங்க சொன்னாங்க நீ கடவுள் கிடையாது, மூசாவுடைய இறைவன் தான் இறைவன்ட்டாங்க. தூக்கி வெளியே போட்டான். வெளியே போட்டு சித்திரவதை செய்யறான். அவன் மட்டும் இல்ல, நஜ்ஜினி மின் ஃபிரௌன அமலிஹி, யா அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய சித்திரவதையிலிருந்து என்னை காப்பாற்றி, வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து காப்பாத்துன்னு சொன்னாங்களே, அவங்களை அல்லாஹ் முன்மாதிரியா ஆக்கிட்டான். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? இங்கேருந்து ஒரு சில ஊருக்கு போறோம், பைக்கில் வர்றாங்க, வந்து மனைவியை இறக்கி விட்டு போயிடுறாங்க. மனைவி பயப்படாம இந்த பள்ளியாசலுக்கு வர்றாங்க. இந்த பள்ளியாசல் இல்ல, அந்த ஊர் பள்ளியாசலுக்கு வந்துட்டு பெண்கள் கூட்டம் நிறைய இருக்கு. அதான் பைக்லாம் வந்துட்டு போகுது, ஆண்கள் கூட தான் காணும். ஆண்கள் பயந்துக்கிட்டு அந்த ஜமாத்துக்கு போயிடுறாங்க. அப்ப யாருக்கு பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு பயப்படணும். ஜும்மா முடிஞ்சோடனே பைக்கெல்லாம் வரிசையா வருது, வந்து ஏறிக்கிட்டு போறாங்க. அப்ப பெண்கள் உறுதியாக இப்படி இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்கல்ல. நம்ம எப்படி ஃபாரின்ல பணம் அனுப்பிச்சோம்னு சொன்னா அவங்க சேர்த்து வச்சு நம்ம வந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் லீவ்ல 3 மாசம் செலவு ஆகி போச்சு காசுனா 4வது மாசம் எடுத்து கொடுத்துருந்தாங்க, செலவு பண்ணீங்க, இதுதான் இருக்குது, இந்த இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பார்களோ. நம்ம மார்க்கத்தை போய் அவருக்கு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அவங்க அதுல சொல்லுவாங்க, நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க, நம்ம சரியான கொள்கையில தானே இருக்கிறோம் இப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குது. இப்படி சொன்னவங்க ஊரை எதிர்த்து பேசின ஒரு பெண்மணிலாம் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரே பெண்மணி ஊரை எதிர்த்து பேசுனாங்க. நாங்க சரியான கொள்கையில் இருக்கோம், என் மகன் இப்படிதான் சொல்லுவான், இப்படிதான் ஆமீன் சொல்லுவான், இப்படிதான் கையை உயர்த்துவான், இப்படிதான் நெஞ்சில தப்பிடுவான், என்ன பண்ணுவீங்க நீ, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஊரை எதிர்த்தாங்க. இன்னைக்கு அந்த ஊர்ல பள்ளிவாசலே உருவாயிருச்சு. அப்ப பெண்கள் நான் கற்பனையா சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை தான் சொல்றேன். ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணமாக கூறுகிறான். அப்ப ஈமானும் இஸ்லாமும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள் மாதிரி. ஈமானும் இஸ்லாமும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கம். ஒரு நாணயம், ஒரு பணம் இருக்குன்னு சொன்னா 2 பக்கமும் ஃப்ரெண்ட் இருக்கும். அதே போல் ஈமான் இஸ்லாம் இந்த குர்ஆன் வெளியே போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருக்காங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றியே மரணிக்காதீர்கள். ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு நீங்க முஸ்லிமாக அன்றியே மரணிக்காதீங்கன்னு அர்த்தம். ஈமானும் இஸ்லாமும் வேறன்னு தெரியுது. ஈமானும் வேற, இஸ்லாமும் வேற. அதுக்கு தான் அல்லாஹ் வரவல்லாஹு மதலன் லில்லதீன ஆமனூ இம்ராஅத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக கூறிவிட்டு அடுத்த ஆயத்தில் என்ன சொல்றான்? ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்? ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் நல்ல காரியங்கள் செய்யணும். வல்லசுர், காலத்தின் மீது சத்தியமா மனுஷன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை தவிர. அதுக்கு அடுத்தது வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல காரியங்களை செய்தவர்களை தவிர. ரெண்டா சொல்றான். இந்த நல்ல காரியங்களை என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிட்டது. அல்லாஹ் கட்டளையிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கட்டளையிட்டது, அல்லது அல்லாஹ் கட்டளையிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியது. இந்த 2 தான் நல்லது, குர்ஆனும் ஹதீஸும். இந்த குர்ஆனும் ஹதீஸையும் ஒரு பெண்மணி பின்பற்றதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். எப்படி? வத்குரு ஃபில் கிதாபி மரியம், சூரத்துல் மரியம்ல எடுத்து பாருங்க. வத்குரு ஃபில் கிதாபி மரியம், நபியே இந்த வேதத்தில் மரியமை பற்றி சொன்னதை மக்களுக்கு நினைவூட்டுவீராக. அவர் தன்னுடைய சமுதாயத்தை விட்டு ஒதுக்கமான இடத்துல ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு, தொழுதுகிட்டு திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஃபத்த மஸல ரூஹனா, நம்முடைய ரூஹான ஜிப்ரீலை அனுப்பினோம், முழு மனிதனாக தோற்றமளித்தார். அவுது பிர் ரஹ்மானி இன் குந்த தகையா, நீ அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருந்தால் அளவற்றால் நான் உன்னை விட்டு நான் பாதுகாப்பு கோருகிறேன். மனுஷனா நிற்கிறாரு, கடைசியில யாருமே இல்லை அந்த வீட்டில். அதுக்கு ஜிப்ரீல் சொல்றாரு, அன்ன ரசூலி ரப்பிக்கு, உன்னுடைய இறைவனுடைய தூதன் நான். அகபலக்கு குலாமன் ஜக்கியா, உனக்கு தூய்மையான குழந்தையை பரிசீலிக்க வந்திருக்கிறேன். அதுக்கு அவர் கேட்கிறாரு, அண்ணா யகூனு லீ குலாமுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வலம் யம்சசுனி பஷருன், எந்த ஆணும் என்னை தீண்டாமலும், வலமக்கு பகையா, நான் நடத்த கேட்டவனும் இல்லாமல் இருக்க எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் கேட்டார். கால கதாலிக்கு கால ரப்புக்கு, உங்களுடைய இறைவன் இப்படி சொன்னான். ஓ அலைய ஹய்யனுன், இது அவனுக்கு லேசானதுன்னு சொன்னான். அடுத்து சொன்னாங்க வக்கான அமரன் மகதியா, இது நீ நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டளைன்னு சொன்னான். ஏத்துக்கிட்டாங்க உடனே. அருவருப்பான செயல் சொல்றாங்க, எப்படி எனக்கு பிள்ளை இருக்கும், நான் நடத்த கெட்டவனும் இல்லைங்கிறாங்க. அந்த குழந்தையை தூக்கிட்டு போறாங்க, குழந்தையை பெற்று எடுத்துட்டு போறாங்க.
அவங்க கேட்குறாங்க இந்த சமுதாயம், ஹாரூனுடைய சகோதரியே, உன் தாய் கெட்டவே இல்லையே, உன் தகப்பனும் கெட்டவே இல்லையே, இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை செய்திருக்கியே. நான் அஷாரத்திலேயே அந்த குழந்தையை நோக்கி சைகை செய்தார். குழந்தைகிட்ட கேளுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, கைஃபு நுகல்லிபு சபிய்யா, இந்த குழந்தைய தொட்டியில் இருக்கிற குழந்தைகிட்ட நாங்கள் எப்படி பேசுவோம்டாங்க, தொட்டியில் இருக்கிற குழந்தைகிட்ட நாங்கள் எப்படி பேசுவோம்டாங்க. அந்த குழந்தை சொல்லுது, காலை இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான், வஜஅலனி நபியா, என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான். பேசி குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? படிச்சிருக்கிறோம். அப்ப நபி ஊர் எதிர்த்தாலும் சரி, ஊர் நம்மளை கேவலமா நினைச்சாலும் சரி, யார் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு கட்டளை இட்டாங்கன்னு சொன்னா மாறவே கூடாது. அடுத்த கணமே மரணம் வரும், அடுத்த நிமிஷம் மரணம் வரும். எப்போ மரணம் வரும் தெரியாது. மரணம் வந்து அவன்கிட்ட தான் போகணும். இல்ல 100 வருஷம் இருந்தாலும் சரி அவன்கிட்ட தான் போகணும். நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்துட்டாலும் சரி தாய் தாப்பெல்லாம் தீர்த்த முடியாது. எத்தனை கோடி இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான், இல்லைன்னு சொல்ல பாதுகாக்கவே முடியாது. அப்ப இதெல்லாம் நம்ம கணக்கில் வருமா இல்லையா? இந்த உலகம் எப்படி இயங்குது, யார் நம்மளை பாதுகாக்கிறா, இதெல்லாம் நம்ம உறுதியான ஈமானா இருக்கணுமா? நம்ம ஒரு பெண்மணியை காமிக்கிறோம். அதுக்கு தான் ஃபிரௌனுடைய மனைவி 12,000 பேருங்கிறாங்க, 70,000 பேர் உஸ்மனியக்காரர்களை வெட்டி போட்டான். பார்க்குறாங்களா இல்லையா? பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அல்லாஹ் மூசா மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. இந்த வரலாறு நம்ம ஏன் படிக்கல? அப்ப ஈமானில் ஃபர்லன்னு ஓதுறோம். ஈமானில் ஃபர்ல ஒன்றை மறுத்தாலும் காஃபிர் ஆயிட்டோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நமக்கு வரக்கூடிய தீங்குகள் நன்மைகள் அல்லாஹ்விடம் தான் வருதுன்னு நம்பிட்டோம்னு சொன்னா உலகத்துல எதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். கவலைப்படவே கூடாது. உலகமே சேர்ந்து வந்து அடிச்சாலும் சரி, அல்லாஹ் நாடித்தான் நம்மளை அடிக்க கூடாதுன்னு அடிக்க முடியாது. அல்லாஹ் நாடித்தான் நம்மளுக்கு தலைவலி வரப்போகுதுன்னு சொன்னா உலகமே வந்து நம்மளை காப்பாத்தினாலும் காப்பாற்ற முடியாது.